நீங்க எதை தொடக்கூடாதோ அதை தொட்டுட்டீங்க, இனிமேலும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் வெளிப்படையாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஒட்டுமொத்தமாக மூடி எண்ணெய் வர்த்தகத்தை முழுமையாக முடக்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பாப் எல் மண்டோவையும் மூடப்போவதாக ஈரான் ஆதரவு படைக்குழுக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் மேலும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. இந்த கடற்பகுதியும் மூடப்பட்டால் ஒட்டுமொத்த உலக வர்த்தகமுமே நேரடியாக பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் அமெரிக்கா தன்னுடைய மிக முக்கியமான கப்பல் படையான USS திரிப்போலி மற்றும் 2500 ராணுவ வீரர்களை நேரடியாக ஈரானுக்குள் இறக்கப் போகிறார்கள். கடந்த 48 மணி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான யுத்தம் வேறு ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எதற்காக அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலை ஈரான் இவ்வளவு முக்கியமானதாக எடுத்துக் கொள்கிறார்கள்? இது மட்டுமல்லாமல் பாப் எல் மண்டோவை மூடினால் என்ன ஆகும் உலக வர்த்தகம்? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப தீவிரமடைஞ்சிட்டே போகுது. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, நேத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஈரானினுடைய மிக முக்கியமான பகுதியான கார்க் ஐலாண்டின் மீது அமெரிக்கா மிக மோசமான வான்வெளி தாக்குதலை பண்ணியிருக்கிறாங்க. கார்க் தீவு அப்படிங்கிறது ஒரு சாதாரண தீவு கிடையாது, ஈரானினுடைய இதயம்னே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதி இருக்கு பாத்தீங்களா, அது முழுக்க முழுக்க அந்த கார்க் தீவை நம்பிதான் இருக்கு. அது ஒரு சின்ன தீவு தான். அதனுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் சொல்றாங்க. அதனுடைய அகலம் வந்து 4லிருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஈரானினுடைய மெயின்லேண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிலப்பகுதியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய க்ரூட் ஆயிலா இருக்கட்டும், எல்பிஜியா இருக்கட்டும், எல்என்ஜியா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பைப் வழியாக கடலுக்கு அடியில இருந்து கொண்டு வந்து இந்த கார்க் தீவுல தான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்கு இங்க வந்து ஸ்டோரேஜ் பண்றாங்க அப்படின்னா, கப்பல்கள் இலகுவாக வந்து அதை லோட் பண்ணிட்டு அங்கிருந்து வெளிநாடுகளில் கொண்டு போய் ஆசிய நாடுகளுக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கோ அந்த சந்தையில கொண்டு விற்கிறதுக்கு இலகுவான இடமாக இந்த கார்க் தீவு இருக்கு. குறிப்பா கார்க் தீவு சுத்தி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப 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 ஆழமான ஒரு பகுதி. அங்க வந்து கப்பல் வந்து ஈஸியா நிறுத்த முடியும், அதே சமயத்தில் லோட் பண்ணிக்கலாம். அங்கிருந்து வந்து அந்த கப்பலை வந்து ஈஸியா மூவ் பண்ணி அரபிக்கடல்ல இருந்து அப்படியே இந்திய பெருங்கடல் வரைக்கும் போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால வர்த்தக ரீதியாக அந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஈரானுடைய முக்கியமான ஒரு எக்கனாமிக் ஸ்பாட் அது. அது மேல நம்ம குண்டு போட்டு அழிச்சிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஈரான் நம்ம கிட்ட சரண்டர் ஆயிரும் அப்படின்னு அமெரிக்கா ஒரு பகல் கனவு காணுது. அந்த பகல் கனவின் அடிப்படையில நேற்று நைட்டு பாத்தீங்க அப்படின்னா 15 எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து மொத்தமாக அந்த தீவு மேல வந்து போட்டிருக்காங்க. அதுல 2 செய்திகள் வெளிவருது. ஒன்னு, அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து ஈரானினுடைய முக்கியமான ஆயில் டேங்க், அதாவது ஆயில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா, அதை நாங்க அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அவங்க வந்து குண்டு போட்டது உண்மைதான், பட் ஆனா குண்டு போட்ட இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த ஏர் டிஃபென்ஸ், நேவல், அது இல்லாம சில ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஏரியால தான் போட்டிருக்கிறாங்க. அவங்க எங்களுடைய எண்ணெய் கிடங்கு மேல போடல அப்படின்னு வந்து ஈரான் தரப்புல இருந்து சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, உண்மையிலேயே ஈரானுடைய எண்ணெய் கிடங்குகளின் மீது குண்டு போடப்பட்டிருந்தால், ஒட்டுமொத்தமான கிடங்குகள் அழிக்கப்பட்டிருந்தால் அது யாருக்கு நெகட்டிவ் அப்படின்னா, யாருக்கு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, முழுக்க முழுக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதே போல ஆசிய நாடுகளுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா, இந்த முதலாளித்துவ நாடுகளுக்கு இடையில மிக மோசமான சண்டைகள் வரும்போது பொருளாதாரம் சார்ந்த இடங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது எப்பவுமே பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப துல்லியமா அமெரிக்கா இருக்கும். ஏன்னா அதுல அமெரிக்காவினுடைய நலன் இருக்கு. நீங்க வந்து அந்த கார்க் தீவிலிருந்து பல கப்பல்கள் வந்து பெட்ரோல், க்ரூட் ஆயில், எல்பிஜி வந்து லோட் பண்ணி எடுத்துட்டு வேற வேற நாடுகளுக்கு போறாங்க இல்லையா, அதுல பல கப்பல்கள் அமெரிக்கா சார்ந்தது. அதுல இன்னும் குறிப்பா சொல்ல போனா, அந்த தீவை தாண்டி தான் நீங்க வந்து சவுதியில் இருந்தாலும் சரி, ஈராக்கில் இருந்து பெட்ரோல்களை எடுத்துக்கிட்டு போயாகணும். இந்த கார்க் தீவு மேல குண்டு போட்டா கண்டிப்பாக அந்த வழியா போகக்கூடிய அனைத்து அமெரிக்க கப்பல்களையும் இந்த ஈரான் கடற்படை சும்மா விடமாட்டாங்க அப்படிங்கிற பயம் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு இருக்கு. சோ அதனால அங்க போடப்பட்ட அந்த 15 குண்டுகள்ல ஒரு சிலதுதான் ஆயில் டேங்க் மேல விழுந்ததுக்கு வாய்ப்புண்டு. மற்றதெல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய ஈரானினுடைய ராணுவ தளங்களை தான் அழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த சின்ன தீவுல ஈரானுக்கு சில ராணுவ தளங்களும் இருக்கின்றன. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீவு. அதை வந்து ஃபோர்பிடன் ஐலாண்ட்னே சொல்லுவாங்க. அங்க ஈஸியாலாம் யாரும் உள்ள போயிட முடியாது. நேரடியா இந்த தீவு யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னா, ஈரானினுடைய சக்தி வாய்ந்த ராணுவ படையான ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் இருக்காங்க இல்லையா, IRGC, அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இது இருக்கு. சோ அதனால ஈஸியா யாரும் உள்ள போயிட முடியாது. பட் ஆனா அமெரிக்கா உண்மையிலேயே அந்த தீவை ஒட்டுமொத்தமா அழிச்சிருச்சா அப்படின்னா, இது வரைக்கும் கிடைச்ச செய்தியின் அடிப்படையில அப்படி எதுவும் நடக்கல. சில டேங்குகள் மேல மட்டும் குண்டு போடப்பட்டிருக்கிறதாக சில பிரத்யோக வீடியோ காட்சிகளை வந்து அமெரிக்காவே வந்து தொடர்ச்சியா வெளியிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி, இவங்க கார்க் தீவு மேல குண்டு போட்டது உண்மை, ஆனா சில பகுதிகளை மட்டும்தான் அவங்க அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே சமயத்துல ஈரான் இதை சாதாரணமா எடுத்துக்கல. நீ கார்க் தீவு மேல தொட்ட விரும்புறேன் அப்படின்னா
உலகத்தினுடைய ஒட்டுமொத்த எக்கனாமிக் ஸ்பாட்டா இருக்கக்கூடிய பாபியல் மண்டோவை நாங்க அடைச்சிருவோம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்திருக்கிறாங்க. ஒரு எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க. அந்த எச்சரிக்கையை ஈரான் அரசோ நேரடியா விடல. ஏன்னா இந்த பாபியல் மண்டோ அப்படிங்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, இது எங்க இருக்கு அப்படின்னா ஏமன் நாட்டினுடைய ஒரு கடல் பகுதியில தான் இருக்கு. அப்ப ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய அரசு இதை அறிவிச்சிருக்கிறாங்களா? கிடையாது. ஏமன் நாட்டினுடைய அரசு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு அரசு. ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ராணுவ குழு, ஒரு மிலிட்டன்ட் குரூப், ஒரு போராளி குழு, ஆயுதம் தாங்கிய மிக சக்தி வாய்ந்த போராளி குழு இந்த பாபேல் மண்டோ அப்படிங்கக்கூடிய கடல் பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. இந்த பாபேல் மண்டோ அப்படிங்கிற பகுதி சாதாரண பகுதி கிடையாது. அதாவது இந்த அரபு மேப்பை நீங்க எடுத்து பார்த்தா ரொம்ப தெளிவா தெரியும். இந்திய பெருங்கடல்ல இருந்து ஒரு கப்பல் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகணும், லண்டனுக்கு போகணும் அப்படின்னா அது ஆப்பிரிக்காவை சுத்தி தான் காலங்காலமா போகணும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை சுத்தி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆப்பிரிக்கால அந்த கேப் ஆஃப் குட் ஹோப்னு சொல்லுவாங்க, அந்த வழியா தான் போகும். ஒரு காலத்துல வாஸ்கோட காமா எல்லாமே அந்த ரூட் வழியா வந்துதான் இந்தியாவை பிடிச்சாங்க. ஆனா அந்த ரூட் அப்படிங்கிறது ரொம்ப 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 தூரமாக போக வேண்டியதா இருக்கிறதுனால இடையில சுவிஸ் கேனால் உருவாக்கப்பட்டு, சுவிஸ் கேனால் அதாவது செங்கடல்ல இருந்து சுவிஸ் கேனால்ல இருந்து மெடிட்டரேனியன் கடலுக்குள்ள போய் ஐரோப்பாவுக்கு ஈஸியா போயிட முடியும். இந்த ரூட்டுக்கு மையமா இருக்கிறது இந்த ரெட் சீ தான். அதாவது இந்திய பெருங்கடலையும் ஐரோப்பாவினுடைய மெடிட்டரேனியன் சீயையும் இணைக்கக்கூடிய இடம் இந்த ரெட் சீ. இந்த ரெட் சீக்கு உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி தான் பாபியல் மண்டோ அப்படிங்கக்கூடிய ஒரு வளைவு. இந்த வழியா தான் கப்பல் போயாகணும். சோ அப்ப இந்த ரூட் வழியாக வரக்கூடிய எண்ணெய் கப்பல்களை நாங்க ஒட்டுமொத்தமாக அடிச்சு நொறுக்குவோம் அப்படின்னு ஈரான் ஆதரவு போராளி குழுவான ஹவுத்தீஸ் வெளிப்படையாக நேற்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா எந்த கப்பலும் போக முடியாது. உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதியில கிட்டத்தட்ட 20% இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா தான் போகுது. அதே போல இந்த பாபேல் மண்டோ வழியாக 10% உலக வர்த்தகத்துக்கு போகுது. அப்ப இந்த ரெண்டையுமே ஈரான் மூடிச்சு அப்படின்னா, ஒன்னு ஏற்கனவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மூடப்பட்டுருச்சு, ஹவுத்தீஸும் இதை மூடிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உலக வர்த்தகத்துல 30% எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி நேரடியாக 24 மணி நேரத்துக்குள்ள பாதிக்கப்படும். இது வெறும் எண்ணெய் ஏற்றுமதிக்கு மட்டும் கிடையாது. நீங்க ஆசிய சந்தையில இருந்து முக்கியமான பொருட்கள், அதாவது கப்பல் வழியாக வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய முக்கியமான எல்லா பொருள்களுமே இந்த செங்கடல்ல பூந்து சுவிஸ் கனால் வழியா தான் போய் ஆகணும். இப்ப இந்த ரூட்டை பிளாக் பண்ணா எண்ணெய் ஏற்றுமதி மட்டும் கிடையாது, உலக வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 12-13% ட்ரேட் இந்த ரூட் வழியா நடந்துட்டு இருக்குல்ல, இது எல்லாமே பாதிக்கப்படும். உலக வர்த்தகமே ஒரு ஸ்தம்பிக்கிற சூழல் ஏற்படும். இதனாலதான் வெளிப்படையா ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா இஸ்ரேல் இந்த யுத்தத்தை எந்த பாதையில் நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ அதற்கு எதிராக நாங்க தீவிரத்தை அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. தொடர்ச்சியா ஈரான் தரப்புல இருந்து திரும்ப ஒரு விஷயத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போரை நாங்க துவங்குனது அமெரிக்காவும் இஸ்ரேலும், முடிக்க போறது நாங்க. ஏன் நாங்க முடிக்க போறோம் அப்படின்னா, எங்க செக் வச்சா ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பிக்குமோ அதை நாங்க செஞ்சிருவோம் அப்படிங்கிறது தான் இவ்வளவு தைரியமா ஏற்கனவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மூடி அவங்க காமிச்சிருக்காங்க. இப்ப ஹவுத்தீஸை வச்சு இந்த பாபேல் மண்டோவையும் மூடினாங்க அப்படின்னா மொத்தமா உலகத்தினுடைய வர்த்தகமே பாதிக்கப்படும். இது மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாபேல் மண்டோ எவ்வளவு முக்கியமான ஸ்பாட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மேப்பை பார்த்தாதான் நமக்கு புரியும். ஆசியாவிலிருந்து ஒரு கப்பல் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு இந்திய பெருங்கடல் வழியாக வந்து இந்த பாபேல் மண்டோவை கடந்து ரெட் சீக்குள்ள போய் சுவிஸ் கனால் வழியாக லண்டனுக்கு ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18,520 கிலோமீட்டர். இந்த 18,520 கிலோமீட்டர் மலேசியாவிலிருந்து லண்டனுக்கு ஒரு பொருள் போய் சேரணும்னா 27 நாள்ல கப்பல்ல போய் சேர்ந்துரும். ஆனா இப்ப இந்த பாபேல் மண்டோவை மூடினாங்கன்னு வச்சுங்களேன், ஹவுத்தீஸ் நேத்துல இருந்து மூடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூடப்பட்டால் ஒரு மலேசியாவிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு கப்பல் ஆப்பிரிக்காவை சுத்தி, அதாவது கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுத்தி நேரடியா போகணும். எங்க? ஐரோப்பாவுக்கும் அதே சமயத்தில் லண்டனுக்கும். இதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்னா 25,000 கிலோமீட்டர். அதே சமயத்துல 37 - 41 நாட்கள் ஆகும். அதாவது ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிஸ் கனால் வழியா போனா வெறும் 18,520 கிலோமீட்டர் தான். ஆனா ஆப்பிரிக்காவை சுத்தி போனா 25,000 கிலோமீட்டர் தாண்டி போகணும் ஒரு கப்பல். அதே போல இந்த சுவிஸ் கனால் வழியா போனா 27 நாள்ல போயிடலாம். ஆனா இந்த ஆப்பிரிக்காவை சுத்தி போனா 41 நாள் வரைக்கும் டைம் எடுக்கும். அப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு பொருள் ஆசிய சந்தையிலிருந்து ஐரோப்பாவுக்கு போய் சேரும் போது இதனுடைய விலை கிட்டத்தட்ட 30 - 40% அதிகமாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செல்போனை சைனா மேனுஃபேக்சர் பண்ணி லண்டனுக்கு விற்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரேட்டை விட 40% ரேட்டு கூடிரும். ஏன் அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் கொண்டு போய் சேர்க்கிறது இருக்கு இல்லையா, இதனுடைய விலை கூடும் போது பொருளுடைய விலையும் கூடும். அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக இது உலக வர்த்தகத்தையே நேரடியாக பாதிக்கும். இதனாலதான் வெளிப்படையா ஈரான் ஹவுத்தீஸை பயன்படுத்தி இந்த பாபேல் மண்டோவை மூடுறாங்க. நீங்க இந்த யுத்தத்துல அடுத்தடுத்த நகர்வுகளை செய்யும் போது நாங்களும் அதைவிட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்வோம் என்று ஈரான் உறுதியாக இருக்கிறது.
ஈரானினுடைய இந்த மூர்க்கமான யுத்தத்தை சகித்துக் கொள்ள முடியாத அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா மேலும் இந்த போரை தீவிரப்படுத்துகிறார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய USS திரிப்போலி அப்படிங்கக்கூடிய கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய அம்பிஷியஸ் அசால்ட் ஷிப்னு சொல்றாங்க. இந்த ஷிப்ல எக்கச்சக்கமான அங்க நேவல் ஃபோர்ஸ் மெரைன்ஸ் பயிற்சி எடுக்கிறாங்க. எதுக்கு இவங்க எல்லாம் பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் மூடிருச்சு, இதை எப்படியாவது திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கப்பலை கொண்டு வந்து ஈரானினுடைய கடல் பரப்பை சுத்தி வளைத்து தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2500 இருந்து 3000 அமெரிக்காவினுடைய கப்பல் படை சார்ந்த ராணுவ வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களை கொண்டு வந்து இறக்கி இந்த நிலப்பகுதியவே ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுல குறிப்பாக அவங்க கார்கு தீவுலையும் கொண்டு வரலாம், இல்ல அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல கொண்டு வந்து அமெரிக்க ராணுவத்தை இறக்குவதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. சோ அப்போ ஒட்டுமொத்தமாக கடந்த 48 மணி நேரமாக ஈரான் யுத்தம் என்பது மிக 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 தீவிரத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்தது என்ன நடக்க போகிறது என்று.